மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறை உறவுகளே, இது தபசு காலம். இந்த தபசு கால நோன்பின் காலத்தில் மாமிசம் உண்பதில்லை, ஒருவேளை மாத்திரம்தான் உணவு அருந்துகிறேன், நான் நாள் முழுவதும் உணவருந்தாமல் இருக்கிறேன் என்றெல்லாம் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இப்படிப்பட்ட மகிழ்ச்சியால் என்ன இருக்கிறது? நீங்கள் உண்ணாமல் விட்ட அந்த உணவை ஒரு ஏழைக்கு கொடுப்பீர்களேயானால் அவர் முகத்திலே மகிழ்ச்சியை காண முடியும். ஒருவேளை உணவுக்கு வழி இல்லாமல் அநேகர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த நாட்களில் நாம் உண்ணாமல் நோன்பிருக்கிற உணவை பகிர்ந்து கொடுப்போம். அதன் மூலம் ஏழை எளிய மக்களின் முகத்திலே மகிழ்ச்சியை உருவாக்கும், அவர்கள் பசிப்பினியை போக்குவோம். நிறைய பேர் சரியான உடை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்களுக்கு நம்முடைய அதிகப்படியான உடைகளை இருந்தால் அவற்றை இந்த நாட்களை பகிர்ந்து கொடுப்போம். பகிர்வதும் பகிர்ந்து உண்ணுவதும் இந்த நாட்களின் மிக முக்கியமாய் ஒரு நிகழ்வாய் இருக்கிறது. இந்த செயல் மனிதர்களை பார்த்து செய்வது அல்ல, இது தன்னிச்சையாய் ஒரு கிறிஸ்துவ பண்பு. அந்த பண்பை இந்த காலத்திலே நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். In the
கிறிஸ்துக்குள் பிரியமான இறை மக்களே, திருமறை தீபங்கள் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதிலே சந்தோஷம் அடைகிறேன். நாம் அடிக்கடி படிக்கின்ற ஒரு வேத வசனத்தை உங்கள் கண்கள் முன்பாக கொண்டு வர ஆசைப்படுகிறேன். மீகா 6ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சன்னதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்றுக்குட்டிகளை கொண்டும் அவர் சன்னதியில் வர வேண்டுமோ? ஆயிரங்களான ஆட்டுக்கடாக்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 10,000 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதற் பேரானவனையும் என் ஆத்துமாவின் பாவத்தை போக்க என் கற்ப கனியையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேறே எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார் என்பதே. அருமையான இறை மக்களே, இந்த மீகா 6ஆம் அதிகாரம் 6-8 வசனங்கள் நம் அனைவருக்கும் பரிச்சயமான ஒரு வேத பகுதியாக அமைந்திருக்கிறது. அடிக்கடி நாம் இதில் தியானம் செய்கின்ற ஒரு வேத பகுதியாக அமைந்திருக்கிறது. 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த அநேக யூதர்கள் வியாபாரத்திலே மிக மோசமான யுக்திகளை கடைபிடித்து ஏழைகளை சுரண்டுகின்ற மக்களாக அந்த காலத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள். மரக்காலின் நிறையை குறைத்து சேக்கலின் நிறையை அதிகரித்து கள்ள படிக்கற்களை எல்லாம் வைத்து ஏழை விவசாயிகளை அவர்கள் சுரண்டி கொண்டிருந்த காலம். மீகா, ஆமோஸ் மற்றும் ஏசாயா காலங்களிலே இந்த 8ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் எழுதுகின்ற ஒவ்வொரு வசனமும் இப்படியாய்த்தான் அமைந்திருக்கிறது. இந்த வசனங்களில இவர்கள் செய்கின்ற எல்லா தவறுகளையும் செய்துவிட்டு கர்த்தருக்கு பலியை மட்டும் சரியாக செலுத்துகின்ற மக்களாக தங்களை காட்டிக் கொள்கின்றார்கள். கர்த்தருக்கும் அவர்களுக்கும் இருக்கின்ற அந்த ரிலேஷன்ஷிப்பை அவங்க கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அதை கர்த்தர் விரும்புவதில்லை. அதனால்தான் இந்த வசனத்தை எழுதுகிறார். நீ பெரிய தகன பலிகளையும் ஆறுகளாய் ஓடுகிற எண்ணெயையும் மற்ற எல்லா பலிகளையும் கொண்டு வந்து செலுத்தினாலும், உன்னுடைய கர்ப்ப பிறப்பையே எனக்கு பலியாக செலுத்தினாலும் நான் உன்னுடைய பலியை ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் நீ நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதையே அல்லாமல் வேறு ஒன்றையும் நான் உன்னிடத்துல எதிர்பார்ப்பதில்லை. மக்கள் எப்போதுமே பாவம் செய்யும் போது ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை வச்சு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதற்கு ஒரு கதையை உங்கள் மத்தியிலே சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு மாடர்ன் ஆர்டிஸ்ட், ஒரு பெரிய நல்ல ஆர்டிஸ்ட், அவர் புதுசாக ஏதாவது செய்வார். அவர் ஒரு நாள் நியூஸ் ரிப்போர்ட்டரை கூப்பிட்டு அந்த நியூஸில் ஒரு ரிப்போர்ட் பண்ணுறாரு. என்ன ரிப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கன்னை ஒரு சேரில் ஒரு குறிப்பிட்ட டைரக்ஷனில் வச்சுருக்கேன். 2 துளைகள் உள்ள துப்பாக்கி. அது சிறிய சிறிய விலங்குகளை சீக்கிரமாக கொல்லக்கூடிய ஒரு துப்பாக்கி. அது லோட் பண்ணி ஒரு சேரில் வச்சுருக்கேன். இந்த ஆர்ட் கேலரின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த கலைகளை எல்லாம் கொண்டு வைக்கின்ற இடம். அந்த இடத்துல ஒரு சேர்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன். அந்த துப்பாக்கியோட குண்டுகள் எல்லாம் அதில் லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதனுடைய அந்த ட்ரிகரையும் கொண்டு போய் நான் அதை வைத்திருக்கிறேன். அது எப்போ நான் டைம் வச்சு செட் பண்ணியிருக்கணும், அந்த நேரத்தில் இந்த துளையிலிருந்து குண்டுகள் வெளியே வெடிக்கும் என்று சொல்லி அந்த கலைஞன் அந்த இடத்துல ஒரு புது விதமான கலைப்பொருளை வைத்து விட்டு செய்தியாளர்கிட்ட சொல்லிட்டு அவர்கள் எல்லாம் போய்விட்டதும் இதை பார்க்குறவங்க பார்த்துக்கலாம். இந்த சேருக்கு முன்னாடி இன்னொரு அதே லெவலில் இருக்கிற இன்னொரு சேரை போட்டு அந்த சேரில் உட்காந்து நீங்கள் அந்த குண்டு வருகின்ற அந்த துளைகளை நீங்கள் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி அவர் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறார். ஆனால் எந்த நிமிடமும் இந்த குண்டு வெடிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 100 ஆண்டுகளில் எப்பாவது ஒரு தடவை அந்த குண்டு வெடிக்கிறதுக்கு வாய்ப்புண்டு, அதற்கான அந்த டைமரை நான் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் கேலரியில் ஏற்கனவே இவர் வராதுக்கு முன்னாடியே ஆர்ட் கேலரி ஓப்பன் ஆயிடுச்சு.
அப்புறம் இவர்கள் எல்லாம் இங்கே மக்கள் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தா நியூஸ் ஏற்கனவே முந்தின நாள் பார்த்தவங்க எல்லாம் நிறைய பேர் கியூ கொட்டியிருக்காங்க. ஓ பரவாயில்லையே, நம்முடைய புதிய இந்த கலை பொருளை பார்ப்பதற்கு அநேகர் வந்திருக்கிறார்களே என்று சொல்லி இந்த கலை பொருளை ஏற்படுத்தின அந்த கலைஞன் உள்ளே வருகிறார். வரும்போது பார்த்தா அந்த சேர்ல ஒருத்தர் உட்கார்ந்து அந்த குண்டுகள் வருகின்ற துளையை கண்ணை வைத்து அதுக்குள்ளேயே கண்ணை வச்சு பார்க்கிறாரு. ஐயோ கடவுளை இப்படியாய் பார்க்கிறார்களே என்று பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி பெரிய கியூ ஒன்று நிற்கிறது. ஏனென்றால் இவர்கள் எல்லாம் என்ன நினைக்கிறார்கள், எப்படி இருந்தாலும் இந்த குண்டு நான் பார்க்குற நேரத்தில் இந்த துளையை விட்டு வெடித்து வெளியே வராது, நான் பார்த்து விட்டு சென்று விடுவேன் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் ஒரு ரிஸ்க் எடுத்துக்கொண்டு இப்பயே வெடிச்சாலும் வெடிக்கும், அது பின்னாடி கூட வெடிக்கும். ஆனால் அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறது. சில பேர் மடைமையோட தைரியத்தையும் வைத்திருப்பார்கள். மட துணி உடைமை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை இருக்கிறது. இந்த மடைமையோட தைரியத்தை வைத்திருக்கிற மக்கள் தான் இவர்கள். இதே போலதான் கடவுள் சொல்றார், இந்த பாவம் உன்னை நிறைய பிரச்சனையில தள்ளும், அதை பத்தி கவலை இல்லை. நான் எவ்வளவு தூரத்துக்கு அதில் கேம்பிளிங் பண்ணி விளையாட முடியுமோ நான் பாவத்தை வைத்து விளையாடி கொண்டிருப்பேன். அது என்னைக்குன்னா ஒரு நாள் வெடிக்கிட்டோம், அதை பத்தி நான் கவலைப்படுவதில்லை. நியாயம் என்னதென்று கர்த்தர் உனக்கு அறிவித்திருக்கிறார். இந்த நியாயத்தை கடைபிடிக்க வேண்டும், நியாயத்தின்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு அறைகூவல் விடுத்தாலும் அதை செய்வதற்கு மனுஷனுக்கு மனம் இல்லை. நியாயம், இரக்கம் மற்றும் கர்த்தருக்கு முன்பாக மன தாழ்மையை பெற்றிருக்க கர்த்தர் விரும்புகிறார் என்கின்ற இந்த ரத்தின சுருக்கமான வசனத்தை நாம் மனதிலே கொண்டு பாவ வாழ்க்கையை விட்டு விலகி நீதியை செய்து மனத்தாழ்மையை நடக்க கர்த்தர் இந்த காலை வேளையிலே நம்ம அழைக்கிறார். தேவன் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதித்து காப்பாராக. நம் தலைகளை வணங்கி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பழைய ஏற்பாட்டிலே 10 கற்பனைகளை கொடுத்து எங்களை நேர் பாதையிலே நடத்தி வருகின்ற தேவனே, கர்த்தாவே உம்முடைய கற்பனைகளை நாங்கள் கற்றுக்கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையை நடத்த கிருபை செய்யும். கற்பனைகளில் இருக்கிற ஓட்டையை நாங்கள் கண்டுபிடிக்காதபடிக்கு கற்பனைகளை நாங்கள் செவையான பாதையிலே பார்த்து நடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தாவே, இந்த சத்திய வசனங்களை நாங்கள் தியானித்திருக்கிறோம். உம்மிடத்திலே நாங்கள் மனத்தாழ்மையாகவும் மற்றவர்களிடத்திலே கிருபையுள்ளவர்களாகவும் நீதி நியாயத்தை கடைபிடிக்கிற மக்களாகவும் வாழ்வதற்கு முயற்சி எடுக்க எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள தந்தையே, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதமும் வழிநடத்தலும் நம் அனைவரோடும் இன்றும் மீண்டும் சதா காலங்களிலும் தங்கியிருந்து காப்பதாக. ஆமேன்.